குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு ஒரு கடிதம். ஒரு வாழ்க்கையை மாற்றியது. அருண் ஒரு சாதாரண இளைஞன். அவன் வேலைக்கு போகிறான், வீடு திரும்புகிறான். வாழ்க்கை அவனுக்கு ஏதுமில்லை போலவே உணர்கிறான். அவன் சிறுவயதில் பல கனவுகளை கொண்டிருந்தான். பெரிய எழுத்தாளராக வேண்டும், உலகம் முழுவதும் பயணிக்க வேண்டும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவன் அலுவலகத்தில் கோப்புகளை எழுதி மற்றவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றும் நிலைக்கு வந்துவிட்டான். அவனுக்குள் ஏதோ நான் தவறான பாதையில் இருக்கிறேனா என்ற சந்தேகம் இருந்தது. என் கனவுகளை விட்டுவிட்டு சாதாரண வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டு விட்டேனா? அவன் தினமும் அலுவலகத்தில் சோர்வுடன் அமர்ந்திருந்தான். வேலை முடிந்து வீடு வந்தவுடன் படுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பார்த்து காலத்தை கழிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்து பழைய பொருட்களை சுத்தம் செய்யும் போது பீரோவுக்குள் ஒரு பழைய பெட்டி கிடைத்தது. அந்த பெட்டியை அவன் திறந்தபோது அதில் சில பழைய புகைப்படங்கள், பள்ளி நாட்களில் வாங்கிய பரிசுகள் மற்றும் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவனுக்கு அதன் முக்கியத்துவம் ஞாபகம் வந்தது. ஒரு விசித்திரமான கடிதம். அந்த கடிதத்தை அவன் 15 வயதில் அவனே தனக்காக எழுதியது. அருணே, இது நீ 25 வயதாகும் போது படிக்க வேண்டிய கடிதம் இது. இப்போது நீ 15 வயது. உன்னுடைய கனவுகள் என்னவென்று நினைவு இருக்கிறதா? நீ ஒரு பெரிய எழுத்தாளராக மாற விரும்பினாய். தாய் தந்தையிடம் சொன்னாய், நண்பர்களிடம் சொன்னாய். ஆனால் இன்று நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய கனவுகளை விட்டுவிடாதே. இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் கண்டுபிடி. அந்த 15 வயது சிறுவன் தனது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று 25 வயது அருணுக்காக எழுதி கொடுத்திருந்தான். நீ மாறிவிட்டாயா? இல்லை, நீ இன்னும் உன்னுடைய உண்மையான கனவுகளுக்காக உழைக்கிறாயா? அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அருணின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவனுக்கு தனது வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்பதே புரியவில்லை. ஒரு நேரத்தில் கனவுகளால் நெருப்பாக இருந்தவன் இன்று வெறும் சாதாரண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த கடிதம் அவனுடைய நினைவழகை ரியாலிட்டி செக் கொடுத்தது. அன்று இரவு அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் மீண்டும் எழுதத் தொடங்க வேண்டும். என் கனவுகளை சாத்தியமாக மாற்ற வேண்டும். ஒரே நாளில் முடிக்க முடியாது, ஆனால் நான் ஒரு சிறிய முதல் படி எடுக்கலாம். அந்த நாள் இரவே அவன் ஒரு குறுகிய கதையை எழுதத் தொடங்கினான். அடுத்த சில மாதங்களில் அவன் தினமும் எழுத ஆரம்பித்தான். அவனுடைய முதல் சிறுகதை பத்திரிகையில் வெளியானது. அவனுடைய எழுத்து திறன் வளர ஆரம்பித்தது. ஒரு வருடத்தில் அவன் தனது முதல் புத்தகத்திற்கான ஒப்பந்தம் பெற்றான். இன்று அருண் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளர். அவனுடைய முதல் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் அவன் அந்த 15 வயது சிறுவனின் கடிதத்தை அச்சடித்திருந்தான். அவன் எங்கு சென்றாலும் நீங்கள் உங்கள் கனவுகளை மறக்காதீர்கள் என்ற ஒரே விஷயத்தையே சொல்லி வந்தான். இந்த கதையின் முக்கிய பாடங்கள்: உங்கள் கடந்த கால கனவுகளை மறக்காதீர்கள். அவை எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு பழைய நினைவு, ஒரு குறிப்பு, ஒரு கடிதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறலாம். கனவுகளை எளிதில் விட்டுவிடாதீர்கள். அவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு சிறிய படிகளை எடுத்து முன்னேறுங்கள். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளை, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை தட்டிவிட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.